எது வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதி அறிக்க ஒரு வழி சொல்லி தர்றான் தாய்மார்களே. இது எல்லாம் வரும். உலகத்தில் பணம் சம்பாதிச்சு விதம் விதமா சாப்பிடணும் முடிவெடுத்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களான்னு நான் கேட்கிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? இல்ல, அவங்களால சாப்பிட முடியல. உங்க ஊர்கள்ல எப்படின்னு தெரியாது. கொழும்புல வந்தா இப்ப எல்லாம் முக்காவாசி வழிமால சாப்பாடெல்லாம் மீது. ஏன்னா இதுக்கு மேல ஓஹோ கஷ்டம். வட்லாப்பத்தை விட்டா பிரச்சனை கூட. டேப்லெட் 2க்கு 4 போட வேண்டி வரும். ரப்புல் ஆலமீன் அப்படி சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஒரு ஆள் எதுக்கு ப்ராடோ வாங்குவாரு? எதுக்கு கார் வாங்குவாரு? எதுக்கு? நடக்கவே கூடாது. அப்படி போகணும், சொகுசா போகணும். எனக்கு காட்டுங்க பாப்போம். பாராளுமன்றத்தில் உட்கார்றவங்கல்ல முக்காவாசி பேர் வாகனத்தை எடுத்துட்டு வீட்டு வாசல நிப்பாட்டிட்டு ஒரு பொட்டத்தையும் கொடுத்துட்டு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுட்டு இங்க அங்க நடப்பான். காலையில ஒருத்தன் காரை பக்கத்துல வச்சுட்டு நடக்கிற டைம்ல தான் அவனுக்கு வயிறே எரியும். ஒண்ணுமே இல்லாட்டி நடந்து இங்க இருந்து நடந்து போய் வர்றது வேற விஷயம். ஏன் கடைக்கு போகணும், நடக்கணும். காரை நிப்பாட்டு அதிகாலையில் எழும்பிட்டு கொழும்புல போய் பார்த்தோம்னா பார்த்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஜனாதிபதி உட்பட அத்தனை பேரை நடக்கணும். நடக்காட்டி உசுரே போயிடும். வேறு அதாவது நடந்தாதான் உலகத்துல வாழ இயலும். காரை நிப்பாட்டி போட்டு விறுவிறுன்னு நடக்கிறேன். இவ்வளவு வேதனையா இருக்கு. இவ்வளவு வேகமா அவன் நடந்ததே இல்லை. நடக்காட்டி செத்து போவான். சோ நீங்க பார்த்திருப்பீங்க முன்னாடி ஜனாதிபதி, அதுக்கு முன்னாடி ஜனாதிபதிமார்கள்லாம் எங்க ஊருக்கு வந்தாலும் காலையில நடந்துருவாங்க. ஆஸ்திரேலியா பிரதமர் ஒரு நாள் தான் வந்தான் ஒரு மீட்டிங்கு சோகம். அப்ப நான் சொல்றது 2015க்கு முன்னாடி நாமல் ராஜபக்சோட சேர்ந்து ஓடுறாரு. கட்டு ட்ரவுசர் கொடுத்துட்டு வந்து இறங்கி நைட் போறவரு அங்க என்ன வேலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். இல்ல ஓடணும், இல்லன்னா வாழ இயலாது. செத்து பேர் ஓடி வேர்வை வெளியாகணும். நான் கேட்கிறேன், வேர்வை வரக்கூடாதுன்னு தானே நீங்க வீட்டுக்கு ஏர் கண்டிஷன் போட்டீங்க? வேர்வை வரக்கூடாதுன்னு தானே காருக்கு ஏர் கண்டிஷன் போட்டீங்க? உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டோம், வேர்வை வராட்டி நீ செத்து போயிருவ. மழை ஜலம் எப்படி ஒரு கழிவோ உடம்புல உள்ள கழிவு வேர்வை, அந்த வேர்வை வரனா விறு விறுன்னு நட. உன் உடம்புல இந்த வேர்வை வராட்டி செத்தே போயிருவ. வேர்வை வெளியாக்கணுமா? வேலை செஞ்சு வேர்வை வெளியாக்குறது வேலை. வேர்வை வராம இருந்தனால நடந்து வேர்வை வெளியாக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தாய்மார்களே, முற்றுப்புள்ளி வைப்போம். இப்படியே பேசினா நிறைய சொல்ல வேண்டியிருக்குது.